இதைத் தொடர்ந்து ஆடி மாதம் வந்து ஏன் அம்மனுக்கு நிறைய பேர் தீ மிதிக்கிறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆடுகள் பலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அதாவது இதே தான் அந்த அந்த அருள் வழங்கிறது அருளை பெறுவதற்கு பல முறைகளை சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை வந்து அம்மன் கூழ் ஊத்துது. கூழ் ஊற்றும் போதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களின் வழியாக நம்ம அருளை பெற வேண்டும். இப்போ அம்மன் வந்து கூழ் ஊற்றும்போது அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. தாரத்தப்பட்டை தான் அடிப்பாங்க. இந்த நாகதஸ்வரம்லாம் அங்கே இருக்காது பாருங்க. தாரத்தப்பட்ட அந்த கிராமிய இசைக்கருவிகளை தான் ஒலிப்பாங்க. பம்பை, உடுக்கை. அது அப்போ கண் மூலமாக அந்த அம்மனை இப்போ காட்சிப்படுத்துவதும், கற்பூர ஆரத்தி எடுக்கும் பொழுதும் கண் மூலமாக இறையருள் உள்ள போகும். இது காது மூலமாக அந்த உடுக்கை இதெல்லாம் அடிக்கும் பொழுது, மேளங்கள்லாம் அடிக்கும் பொழுது காது மூலமாக இறையருள் போகும். உணவு மூலமாக போகிறதுக்காகத்தான் நம்ம அந்த கூழ் இதெல்லாத்தையும் படைக்கிறோம். அதே மாதிரி இந்த தீமிதி விதிக்கிறது எதுனா, உடம்பு மூலமாக காலிலேருந்து வைக்கும்போது நடக்கும்போது அதில் அந்த 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 இறை ஆற்றலோடு அதை இறங்கும்போது, இறையாற்றல் முழுக்க 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 உடம்பு மூலமாக உள்ளே இறங்குவதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறார்கள். அதிக அளவு ஆற்றல் உள்ளே இறங்கிறது.